மும்பை இந்தியன்ஸ் ஓவராலா எப்படி ஃபேர் ஆயிருக்காங்க? அவங்களுக்கு ஒரு 4 சீசனாவே சரியா இல்ல. 2020ல சாம்பியன் ஆனாங்க, 5 கப் அப்பவே ஜெயிச்சிட்டாங்க. பட் அதன் பிறகு நடந்த 4 சீசன்ல 2 தடவை பாட்டம் ஆஃப் த டேபிள், ஒரே ஒரு தடவை தான் பிளே ஆஃபே வந்திருக்காங்க. அப்படின்றப்ப நிறைய இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து அந்த டாக்டிக்கல் கால்ஸ் தான் யார் எடுக்கிறா அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. நிறைய ஷஃபல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க டீம். பட் திஸ் சீசன் வந்து திருப்பி மஹேரா ஜெயவர்தனை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஐபிஎல் ஆக்ஷனை சந்திச்சிருக்காங்க. ஓவராலா இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல அவங்களோட அந்த இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணிட்டாங்களா? 2 மேஜர் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஒன்னு பும்ராக்கான பவுலிங் பார்ட்னர். அது நிறைய பேரை ட்ரை பண்ணாங்க, யாருமே ஒர்க் அவுட் ஆகல. துஷாரா, கொட்சியா, அதுக்கு முன்னாடி மதுஷாங்காலாம் எடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவரால் வர முடியல இன்ஜுரி காரணமாக. ஸோ அதுக்கு முன்னாடி சீசன்களையும் ட்ரை பண்ணாங்க, பட் யாருமே பெருசா செட் ஆகல. பும்ராக்கு ஒரு பவுலிங் பார்ட்னர், நியூ பால்லையும் சரி டெத்லையும் சரி. ஸோ அதனாலதான் வந்து புவனேஸ்வர் குமாருக்கு ஹார்டா போனாங்க, எடுக்க முடியல. தீபக் சேர் 9.25 கோடி தீபக் சேருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு அவர் வந்து இந்தியன் டீமோட ரெக்கனிங்லயும் இல்ல, பெருசா டொமஸ்டிக் மேட்சஸும் ரீசெண்டா ஆடல. அண்ட் ஆல்சோ ஃபிட்னஸ் கன்சர்ன் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா வேற வழி இல்லைன்னு சொல்லிதான் எடுத்திருக்காங்க அந்த ஒரு பிக்கு. ஃபிட்டா இருந்தாருன்னா ஒரு பிரமாதமான பிக்கு. ஏன்னா பாம்பே கண்டிஷன்ஸ்ல இனிஷியலா ஸ்விங் இருக்கும். சோ ஃபிட்டா இருந்தாருன்னா எக்ஸ்ட்ராடினரி பிக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னங்க மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுதுன்னா, டெத் போலிங் மறுபடியும் சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா ட்ரெண்ட் போல்ட்டும் பெரிய டெத் போலர் கிடையாது, தீபக் சேரும் பெரிய டெத் போலர்ல. அவங்களுடைய பிக் அதனாலதான் புவனேஸ்வர் குமார் வச்சிருக்காங்க. ஏன்னா புவனேஸ்வர் குமார் 3 விதத்திலையும் பிளஸ். ஃபிட்னஸும் பிரச்சனை கிடையாது, ஆடிடுவாரு. ரெண்டாவது நியூ பால்ல சூப்பரா போடுவாரு, டெத்லயும் பிரமாதமா போடுவாரு. நீங்க பும்ராவை போல்ட் புவின்னு எடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்க, தரமான அட்டாக்கா இருந்திருக்கும். அந்த விதத்துல ஆர்சிபி உள்ள பூந்து எப்படியோ காப்பாத்திட்டாங்க உண்மையை சொன்ன லீக. இல்லைன்னா மறுபடியும் அந்த 2020 மாதிரி டாமினண்டா போயிருந்திருப்பாங்க. இப்ப தீபக் சேர் இருக்காரு, அகைன் ஃபிட்னஸ் கன்சர்ன் இருக்கு. இல்லைன்னா நல்ல போலர். ஆனா இந்த பும்ரா கூட டெத்ல யார் போட போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா போல்ட் தீபக் சேர் தான் மாத்தி மாத்தி போட்டாகணும், பட் தே ஆர் நாட் சோ குட். ஒண்ணு. ரெண்டாவது ஸ்பின்னு தான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அதாவது பியூஷ் சாவ்லாம் நம்மளே பாக்குறோம், அன்கேப்டு பிளேயரா இருக்க வேண்டிய ஆள் அவரு. அந்த இதுல வந்து அவங்க ரீடைனும் பண்ணியிருந்திருக்கலாம், இப்போ ஆப்ஷன்லயே அன்சோல்டு. ஸோ இந்த பிளேயரை போன வருஷம் மெயின் பவுலரா வச்சு அவங்க ஆடினாங்க ஸ்பின்ல. ஸோ நீங்க ஐபிஎல் ஜெயிச்ச டீம் பாருங்க, கேகேஆர், நரேன், வருண், 2 தரமான ஸ்பின்னர்ஸ். ஈவன் சுயாஷ் சர்மா மாதிரி ஒரு டீசன்ட் ஸ்பின்னரை உட்கார வச்சிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நீங்க ஐபிஎல் ஜெயிக்கணும்னா உங்களுடைய பவுலிங் அட்டாக் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்பின் இருந்தா பிளஸ். ஓகே, அப்படிங்கும்போது எம்ஐ வந்து ராகுல் சஹரோட அந்த வாய்டை ஃபில்லே பண்ணல அந்த லாஸ்ட் ஆக்ஷன் சைக்கிள். அதுதான் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமா அமைஞ்சது. ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல அப்புறம் உங்களை கண்டெய்னே பண்ண முடியாது. அதான் வந்து நிறைய பிளேயர்ஸ் ட்ரை பண்ணாங்க, குமார் கார்த்திகேயா, முருகன் அஸ்வின், கிருத்திக் ஷோஹின். அதுதான் சொல்றேன், இவங்க யாருமே நேமும் கிடையாது, அவங்க பர்ஃபார்மும் பண்ணல. ராகுல் சஹர் அந்த 2019-20 எம்ஐ ஜெயிச்சப்போ ராகுல் சஹர் பிரமாதமா பண்ணியிருந்தாரு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ அதுக்கு முன்னாடி ஹர்பஜன் சிங் ஆப்வியஸ்லி ஒரு மெயின் ஸ்டேவா இருந்தாரு, மிடில் ஓவர்ஸ்ல சூப்பரா போட்டு கொடுத்துருவாரு. சோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மிஸ் ஆச்சு. மிடில் ஓவர்ல குமார் கார்த்திகேயாவும் சரி, ரித்திக் ஷோக்கினும் சரி, ஈவன் பேட்ஸ்மேன் டேக் ஆன் பண்ணணும்னா டேக் ஆன் பண்ணிடுவாங்க, அவர் பெருசா விக்கெட்ஸ் எடுக்க மாட்டாங்க. அதை வந்து அல்லா கசன்ஃபர் அண்ட் மிச்சல் சாண்டர் வச்சு அட்ரஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அல்லா கசன்ஃபர் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வருண் சக்கரவர்த்தி மாதிரியே போடுவாரு, அவருடைய ஆக்ஷன் எல்லாமே கொஞ்சம் சிமிலரா இருக்கும், அப்படியே அதே மாதிரி இருக்கும். கார்பன் காப்பி நான் சொல்ல, கொஞ்சம் சிமிலரா இருக்கும். ஸோ அவரு இப்போதைக்கு அந்த சீனை கொஞ்சம் கலக்கிட்டு இருக்காரு. ஆனா மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நீங்க டீகோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த எஃபெக்டிவ்னஸ் இருக்குமா? இப்ப அஜந்தா மெண்டிஸ் நம்ம பாத்துருக்கோம், இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து ஒரு என்ன பண்றாருன்னே தெரியாத அளவுக்கு போட்டுட்டு இருந்தாரு. பட் அதே அஜந்தா மெண்டிஸ் 2011 வேர்ல்டு கப் ஃபைனல்ல ஸ்ரீலங்கா பிளேயிங் லெவல்ல கூட ஆடல. சோ ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரோட மிஸ்ட்ரியை டீகோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரோட மவுஸ் போயிடும். சோ இப்ப இந்த 3 வருஷம் இவரை நம்பி இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படிங்கும் போது பாக்கணும், மிச்சல் சாண்ட்னர் சாலிட் பிக். அவருடைய மிஸ்ட்ரிலாம் எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட இருக்கிறது அக்யூரசி, அந்த ஒரு டாக்டிக்கல் பிரெயின். போட்டுட்டே இருப்பாரு, எங்க முன்னாடி இழுத்து போடணும், எங்க பால் தூக்கி போடணும், எங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போடணும், பின்னிடுவாரு அவரு. நான் ஒவ்வொரு தடவை மிச்சல் சாண்டரை பார்க்கும் போதும், போன வருஷம் பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ்க்கு பெருசா ஸ்பின்னர்ஸ் இல்ல, எம்ஐக்கு ஸ்பின்னர்ஸ் இல்ல, ஆர்சிபிக்கு ஸ்பின்னர்ஸ் இல்ல, ஆர்சிபி மயங்க் டாகர் ஆடிட்டு இருந்தாங்க. நான் பார்க்கும்போது நீங்களாம் ஏன் மிச்சல் சாண்டருக்கு போக மாட்டீங்க ஆக்ஷன்ல, எதுக்கு சிஎஸ்கே கிட்ட கொடுத்து? அவங்க வந்து they are not playing and they are also making sure that he is not playing for us. சோ இப்போ இந்த தடவை கொஞ்சம் டீம்ஸ் முடிச்சிருக்காங்க, ஓகேப்பா இவ்வளவு வருஷம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு மிச்சல் சாண்டர் ஐபிஎல்ல ஒரு ஸ்டார்டர் பிளேயர் அப்படின்னு புரிஞ்சிக்க.
ஸோ அது ரெண்டுத்தையும் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் தீபக் சேகர் ஒரு கன்சர்ன். ரெண்டாவது கன்சர்ன் பாத்தீங்கன்னா இந்த பினிஷிங். எம்ஐக்கு பாத்தீங்கன்னா பாண்டியா போலார்ட் அப்படி இருந்தாங்க பினிஷிங். யாரை எப்ப வேணா அனுப்பிச்சுக்குவாங்க, தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அனுப்புவாங்க, பயங்கரமா இருந்துச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் டாப் ஹெவியா இருக்கிறாங்க. பினிஷிங் பார்க்கும்போது ஹார்திக் இருக்காரு, நமந்திர் அண்ட் ராபின் மின்ஸ் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே புது ஆட்கள். நமந்திர வந்து உங்களுக்கு நேஹல் வதேரா இருந்தாரு, அன்ஷுல் கம்போஜ் இருந்தாரு, அண்ட் இன்னொரு டீசென்டான அன்கேப்டு பிளேயர் இருந்தாரு. ஆனா இவங்க எல்லாரையும் விட்டுட்டு நமந்திர வந்து எம்ஐ ஆர்டிஎம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது, ஏதோ அவங்க பார்த்துருக்குறாங்க. இல்லைன்னா வந்து 4 கோடிக்கே ரீட்டைன் பண்ண வேண்டிய ஒரு ஆளை ஆக்ஷன்ல விட்டு பரவாயில்ல 5.25 கோடினாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏதோ பார்த்துருக்காங்க. ஆகாஷ் மத்வால் சொல்லுங்க. ஸோ ஆகாஷ் மத்வால், அன்ஷுல் கம்போஜ், நேஹல் வதேரா இருந்தும் இவருக்கு போயிருக்காங்கன்னா, ஆனா நம்ம இன்னும் ஐபிஎல்ல பாக்கலையே அவரை. இந்த சென்ஸ் ஒரு நம்பர் 3ல ஒரு 2-3 மேட்ச் ஆடி பார்த்திருக்கோமே தவிர இப்ப ரோல் வேறையா இருக்கும்ல. ஏன்னா உங்களுக்கு வில் ஜாக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு டீம் வேற மாதிரி இருந்துச்சு. வில் ஜாக்ஸ்க்கு பதிலாக யாராவது ஒரு ஃபாரின் பினிஷர் மாதிரி ஒருத்தர் எடுப்பாங்க, ஒரு ஷெர்ஃபின் ருதர்ஃபோர்ட் மாதிரி ஒரு ஆள் எடுப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க வந்து வில் ஜாக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டீமோட காம்போசிஷனே மாறிடுச்சு. ஏன்னா வில் ஜாக்ஸ் வராத வரைக்கும் உங்களுக்கு ரயன் ரிக்கல்டன் மேல ஆடி இருப்பாரு, ரோஹித்தோட ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இருக்கும், ரயன் ரிக்கல்டன் கீப்பிங் பண்ணிடுவாரு. ஸோ உங்களுக்கு டீம் வேற மாதிரி இருந்திருக்கும். இப்ப வில் ஜாக்ஸ் எடுத்ததால நீங்க ரோஹித்தும் வில் ஜாக்ஸும் ஓபன் பண்ணுவாங்க. அப்போ திலக்கடி ரோஹித்தும் வில் ஜாக்ஸும் ஓபன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா அந்த காம்பினேஷன் வந்து மும்பைக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு. ஏன்னா இஷான் கிஷான் ரோஹித்னு 2 இந்தியன் ஓபனர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. பட் வந்து அது கிளிக் ஆகல. அதுல அவன் சக்சஸ் ஃபார்முலாவா அந்த குயின்டன் டிகாக், மைக்கேல் சி மாதிரி அந்த ஃபாரின் ஓபனர் ஒருத்தர் வந்து வில் ஜாக்ஸா கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா விக்கெட் கீப்பர் ஸ்பாட்ல யார ஆடப்பாங்க? ராபின் மின்ஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். அதனாலதான் நீங்க ராபின் மின்ஸ் ஆடியே ஆகணும். அப்ப நீங்க ராபின் மின்ஸ் ஆடியே ஆகணும். ஐபிஎல்ல விளையாண்டதே கிடையாது. திடீர்னு ஒரு பினிஷர் ரோலுக்கு வந்து ராபின் மின்ஸ் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, ஏன்னா டாப் ஆஃப் த ஆர்டர்ல இடம் கிடையாது. ராபின் மின்ஸ் அவங்க இறக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம், எங்கேயுமே இடம் இல்ல. ஈவன் நமந்திரே நம்பர் 3ல தான் ஆடினாரு. இப்ப அவரும் கீழே இறங்கி ஆடணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த ரோல்ல நம்ம இன்னும் அவரை பாக்கல. அவர் ஒரு நம்பர் 3ல கொஞ்சம் நியூ பால்ல போய் அடிச்சாரு, பவர் பிளே எல்லாம் இருக்கும்போது அடிச்சாரு. இப்போ உங்களுக்கு பால் கேமே வேற. உதாரணத்துக்கு ஒரு சிஎஸ்கே ஆடுறாங்க அப்படின்னா ஒரு 13வது ஓவர்ல இறக்கி விட்டு நீங்க அஸ்வினி ஜடேஜாவையும் 100 அகமதியும் அடிக்கணும்னு சொல்லணும். அதை அவர் பண்ணுவாரா? அவர் அடிச்சது பூரா மேக்சிமம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடிச்சுதான் நம்ம பாத்துருக்கோம். பட் இப்போ உங்களுக்கு அங்க இடமே இல்லை. நீங்க இல்ல ஜாக்சன் மிடில் ஆட போறாங்களான்னு தெரியல. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவங்க ஆடினா ஜாக்சன் நீங்க ஓப்பனிங் பண்றதுதான் பெஸ்ட். ஸோ நீங்க ஜாக்சன் ரோஹித் போனீங்கன்னா திலக் வர்மா இந்தியாக்கே 3 ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவர் 3 ஆடி ஆகணும். அது இல்லாம மேல 2 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லெஃப்ட் அங்க இறக்கி ஆகணும். அண்ட் 4ல ஸ்கை இருக்காரு. மேபி பாண்டியா 5 போலாம், இல்ல நான் 6 ஆடிக்கிறேன், நமந்திர 5 ஆட வைக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணலாம், இல்ல மின்ஸ ஆட வைக்கலாம். ஸோ அதை மட்டும் பார்க்கணும். பட் இதுதான் டாப் 7 இருக்கும். ஸோ 2 ஸ்பின்னர் போயிடுவாங்க, கசன் ஃபாரன் சாண்ட்னர், போல்ட் ஒருத்தர் போயிடுவாங்க, தீபக் சேகர், பும்ரா. ஓகே, இப்ப ராபின் மின்ஸ் வந்து ட்ரையல் அண்ட் டெஸ்ட் தான். அவர் வந்து கிளிக் ஆகலாம், கிளிக் ஆகாமையும் போலாம். அப்படின்றப்ப ஒருவேளை ஒரு பக்காவான விக்கெட் கீப்பருக்கு போகணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனே வந்து ரியான் ரிக்கல்டன், சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன் மட்டும் தான் இருக்காரு. அப்ப ரியான் ரிக்கல்டன் உள்ளார வராருன்னா அவர் டாப் ஆர்டர்ல விளையாடுறவர். அப்போ வந்து இவங்க டீமை திருப்பி ஷஃபிள் பண்ற மாதிரி இருக்கும். ரியான் ரிக்கல்டனை மேல அனுப்பணும், வில் ஜாக்ஸை கீழே இறக்கணும். பிளஸ் இந்த 2 ஸ்பின்னர் அவங்களால ஆட முடியாது. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மைனஸா தோணுது. இப்ப மிச்சல் சாண்ட்னரையும் ஆட அல்லா ஹசன் ஃபார்ல ஏதாவது ஒரு ஸ்பின்னர் தான் அப்ப ஆட முடியும். அப்படின்றப்ப ஒரு ஸ்ரீஜித் கிருஷ்ணன் இன்னொரு இந்தியன் விக்கெட் கீப்பர் இருக்காரு. பட் அவரும் இதே மாதிரி அன்ப்ரூவன் தான். அதனாலதான் எனக்கு வந்து ஏன் அவங்க வந்து இவரு ஜாக்ஸுக்கு போனாங்க, அதுக்கு பதிலா ஒரு பினிஷர் மாதிரி போயிட்டு ரிக்கல்டனுக்கு இன்னொரு சீப்பான ஒரு ஃபாரின் பேக்கப்போ அந்த மாதிரி போயிருந்திருக்கலாம், ஒரு விக்கெட் கீப்பர் ஹூ கேன் பேட். அது நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ ரஹ்மனுல்லா குர்பாஸ் எல்லாம் பேஸ் பிரைஸ்ல போனாரு. அந்த மாதிரி ஒருத்தரை கூட நீங்க எடுத்து வச்சிருந்திருக்கலாம். ஸோ அதான் எப்பயுமே மும்பை இந்த லைக் ஃபார் லைக்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டா ஒரு பேக்கப் வச்சிருப்பாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க 2020 ஸ்குவாட் எடுத்து பாத்தீங்கன்னா குயின்டன் டிகாக் இருப்பாரு, அவருக்கு பேக்கப் ஒரு கிறிஸ் லின் இருப்பாரு, ஒரு அக்ரெசிவ் ஓபனர், கேன் பேட். அப்போ உங்களுக்கு இஷான் கிஷன் இருந்ததால விக்கெட் கீப்பிங் பிரச்சனை கிடையாது. நீங்க டிகாக் ஆடலைனா கூட லின் ஆடினாலும் இஷான் கிஷன் கீப் பண்ணிடுவாரு. அதே மாதிரி போலார்ட் இருந்தாரு, அவருக்கு பேக்கப்பா ஷெர்ஃபின் ருதர்ஃபோர்ட், அதே மாதிரி ஒரு வெஸ்ட் இண்டீஸ் ஹார்ட் ஹிட்டிங் ஆல்ரவுண்டர். அப்புறம் ட்ரெண்ட் போல்ட் இருந்தாரு, அவருக்கு மிச்சல் மெக்லானகன், அதே ஒரு நியூசிலாந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர். அதுக்கப்புறம் நேதன் கவுண்டர் நைல் இருந்தாரு, ஜேம்ஸ் மார்டின்சன். 2 பேரும் ஒரே மாதிரி ஆஸ்லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஹிட் த டெக் பவுலர்ஸ். சோ ஒரு பிளேயர் இல்லைன்னா அப்படியே அந்த கல்லை உருவிட்டு இன்னொரு கல்லை அப்படியே அங்க சொருகிடலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதனாலதான் அந்த டீம் சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்துச்சுங்க. பேட்டின்சன் கூட எல்லாம் மாத்தி மாத்தி தான் ஆடினாங்க. பட் உங்களுக்கு பிளேயிங் லெவல்ல வேற எந்த ஒரு சேஞ்சுமே பண்றதுக்கான தேவை இல்லை. பட் இப்போ நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் மிஸ் மேட்சஸ் இருக்கு.
ஓகே, அதான் அந்த இடத்துல இப்ப 2 ஸ்பின்னர் ஆட முடியாது, அதாவது 2 ஃபாரின் ஸ்பின்னர் ஆட முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ரியான் ட்ரிக்கல்டனை இறக்கியே ஆகணும்ன்ற சிச்சுவேஷன்ல ஜாக்ஸ் உங்களுக்கு போடுவாரு, வில் ஜாக்ஸ் போலிங் பண்ணுவாரு. ஈவன் லாஸ்ட் இயர் சன்ரைசர்ஸ்க்கு அகைன்ஸ்டா டிராவிஸ் ஹெட் விக்கெட் எல்லாம் எடுத்தாரு. டிராவிஸ் ஹெட் விக்கெட் இந்தியால யாருமே எடுக்க முடியறது இல்ல அப்படின்றத நமக்கு எந்த பிரச்சனை இப்போ ஓரளவு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் அப்ப அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. சோ வில் ஜாக்ஸ் கேன் பவுல். சோ அது ஸ்பின் பேஸ் வந்து கவர் ஆயிருக்கா, ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வந்து மும்பை மிஸ் பண்ண மாட்டாங்களா? இல்ல, அதனாலதான் 2 ஃபாரின் ஸ்பின்னர் போயிட்டாங்க. வில் ஜாக்ஸ் போடுறாருங்கும் போது நீங்க ஒரு மிச்சல் சாண்டர் மாதிரி பிளேயரை டச் பண்ணி போலாம். என்ன பொறுத்த வரைக்கும் மிச்சல் சாண்டர் ஒரு சாலிடான பவுலர். அல்லா கசன்ஃபரும் நல்லா போட்டுட்டு இருக்காரு. சோ 2 பேர்ல ஒருத்தராவது கண்டிப்பா ஆடிடுவாங்க. அண்ட் ஐ பிலீவ் தே ஆர் குட். அந்த இதுல கசன்ஃபரோட மிஸ்ட்ரியை வந்து டீம்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்க. பட் அகைன் ஸ்டில் சாண்ட்னர் இஸ் தேர். ஸோ சாண்ட்னர் இருக்கிற வரைக்கும் ஐ பிலீவ். ஏன்னா ஒரு சாலிடான பிக்கு. எந்த டீம் எடுத்திருந்தாலும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் எம்ஐ, எந்த டீம் எடுத்திருந்தாலும் அவரை மாதிரி வந்து ஒரு 4 ஓவர் ஒரு 28-30 கொடுத்துட்டு சில நாள் 3 விக்கெட் கூட எடுத்துருவாரு. சில நாள் அவர் அன்பிளேபிளா இருப்பாரு. 4 ஓவர் 10 ரன் கூட கொடுப்பாரு. சில நாள் டேர்னிங் ட்ராக் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா ஜேபாக்ல ஆடும்போது டீம்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா 4 ஓவர் 10 ரன் கூட கொடுத்துட்டு போகக்கூடிய போலர். நம்ம கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2019 வேர்ல்ட் கப்ல என்ன பண்ணாருன்னு. 2019 வேணாம், நீங்க இப்போ டெஸ்ட் சீரீஸ்ல என்ன பண்ணாரு. லாஸ்ட் டெஸ்ட் அவர் இல்லைன்றதுனால சரி ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பார்த்தோம், அதுவும் மிஸ் பண்ணிட்டோம். பட் அவருக்கு நல்ல ஒரு ரிதம்ல வந்துட்டாருன்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பவுலர். சோ அவரோட பிக்கப் பிரமாதமான பிக் என்ன பொறுத்த வரைக்கும். ஆமா, ஏன்னா அந்த என்கவுண்டருக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சேப்பாக்ல சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்ச்ல மிச்சல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், ஏன்னா நீங்க லக்னோ கூட மாத்திக்கங்க. இல்ல எக்கான ஸ்டேடியமும் அப்படிதான் இருக்கு கொஞ்சம். ஓகே, இப்ப இன்னொரு ஏரியா ஆஃப் கன்சர்ன் ஆல்ரெடி நம்ம பேசணும். அந்த பினிஷிங் ஸ்பாட்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. ஓவரால் இந்த இயர் பார்த்தோம்னா கைரன் புல்லாட் போன பிறகு டிம் டேவிடுக்கு வந்து எக்கச்சக்கமான வாய்ப்பு வந்து கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. பட் டிம் டேவிடால வந்து கைரன் புல்லாட் ஸ்பாட்டை வந்து ஃபில் பண்ணவே முடியல. ஏன்னா அவ்வளவு வீக்கா இருந்தாரு ஸ்பின்க்கு அகேன்ஸ்டா. ஸ்பின்னர் போடுறாங்கன்றதுக்காக இவரை வந்து டக் அவுட்ல உட்கார வச்சு இறக்கி பேட்டிங் போடும்போது ஓடி வந்து ஃபாஸ்ட் ஸ்பின் போட்டாலே அடிக்க மாட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் இயர் ஃபுல்லா டீம்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் போட்டாங்கன்னா ஓடி வந்து இந்த கட்டரை டெக்ல ஹிட் பண்ணுவாங்க. பால் அப்படி பிச்சாய் ஜம்ப் ஆகி வரும். அவரால் அதை ஹிட் பண்ணவே முடியல. அடிச்சா மேலே ஏறிடுது. கேட்ச் பிடிச்சிட்டாங்க. நான் ஆப்வியஸ்லி ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா ராஷித் கான்லாம் வந்தாருன்னா வேணாம் அப்புறம் வேற யாராவது அனுப்புங்க, நான் அப்புறம் போறேன். அந்த மாதிரி உங்க கைரன் போராடு வந்து ஒரு வேற மாதிரியான ஆள். அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரும் இவர் பண்ணதே தான், வீக்கை தான் அடிப்பாரு. ஆனா ஸ்ட்ராங் அவர் டிஃபெண்ட் பண்ணிடுவாரு. ஒரு ராஷித் கான் போறாருன்னா ஒரு 2 ஓவருக்கு ஒரு இல்ல ஒரு 13 பால் இருக்கு, 30 அடிக்கணும்னா அவர் என்ன பண்ணுவாரு, ராஷித் கான் லாஸ்ட் பால் டிஃபெண்ட் அடிப்பாரு. 13-30 நான் அடிக்க போகணும்னு கிடையாது. நான் மீதி 12 பால்ல 30 அடிச்சுக்கிறேன். கொஞ்சம் அந்த MS தோனி ஸ்டைல். தோனி அந்த மாதிரி தான் பண்ணுவாரு. உங்களுக்கு அந்த வீக் வந்து கொஞ்சம் நான் பார்த்து அடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அடுத்து கிடைக்கும் போது ஸ்ட்ராங்க வந்து நான் பார்த்து அடிக்கிறேன், வீக் பவுலர் நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கைரன் புல்லாட் பண்ணுவாரு. டிம் டேவிட் அது நிச்சயம். சோ எனக்கு ஆர்சிபில ரீப்ளேஸ்மென்ட் எடுக்க மும்பை தவறிட்டாங்க இல்லையா? கண்டிப்பா அதுதான். அவங்க நமந்திரும் ராபின் மின்ஸும் அந்த ரோலை பண்ணுவாங்க நம்பி எடுத்திருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல ஜாக்ஸ் அங்க ஆட போறாங்களா எனக்கு தெரியல. பட் ஜாக்ஸ் இது வரைக்கும் இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம பார்த்தது இல்ல. அவர் மேக்ஸிமம் டாப் ஆஃப் தி ஆர்டர்ல ஆடுவார். 1-2-3 தான் பெரும்பாலும் ஆடுவார். 4 கூட பெருசா ஆட மாட்டாரு. சோ அவரை நீங்க ஒரு 6ல எதிர்பார்க்க முடியுமான்றது எனக்கும் தெரியல. பட் ராபின் மின்ஸை வந்து ஜார்க்கண்டோட கிறிஸ் கெயில்னு சொல்லுவாங்க. சோ நல்லா அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு ஆள் தான். ஆனா நம்ம இன்னும் ஐபிஎல்ல நீங்க ஒரு டொமஸ்டிக்ல ஒரு பிளேயர் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு, டக்குனு அந்த ஐபிஎல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா நீங்க இங்க ஒரு கலீல் அஹ்மத் போட்டுட்டு இருப்பாரு, அது இங்க நீங்க வந்தீங்க, அதாவது டொமஸ்டிக்ல சொல்றேன், ஒரு கலீல் அஹ்மத் மாதிரி ஒரு பவுலர் போட்டுட்டு இருப்பாரு. இங்க நீங்க வந்தீங்கன்னா ஒரு மிச்சல் ஸ்டார்க்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் போடுவாங்க. சோ நீங்க கலீல் அஹ்மதை மடக்கி 6 அடிக்கலாம், பட் மிச்சல் ஸ்டார்க்கையும் ஜோஃப்ரா ஆர்ச்சரையும் அடிக்க முடியுமான்றதானே கேள்வி. சோ மும்பை வான்கடே கண்டிஷனுக்கு எப்போதுமே மும்பை டீமும் அப்படிதான். தங்களோட அந்த வான்கடையில நடக்கிற 7 மேட்ச்க்கான டீமை வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணுவாங்க. முக்கியமா 3 ஃபாஸ்ட் பவுலர் வந்து தரமா எடுத்துட்டு வருவாங்க. இந்த தடவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணிருந்தீங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. சோ அவங்களோட பேசஸ் எல்லாம் கவர் ஆயிட்டு குறைஞ்சபட்சம் பிளே ஆஃப் போறதுக்கான டீமை மும்பை டீம் இருக்கு, கண்டிப்பா டீம் இருக்கு. லாஸ்ட் இயரே உங்கள்ட்ட டீம் இருந்துச்சு, பட் அந்த டீம் யூனிட்டி தான், அது டீமா இல்ல, அவ்வளவுதான். போன வருஷம் இந்த பிரச்சனை, இந்த தடவை அதை கொஞ்சம் சால்வ் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா நிறைய நீங்க இந்த ரிட்டன்ஷன்ஸ்லயே அது ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா வெளில வந்த நியூஸ் என்னன்னா, எம்ஐ வேர் வில்லிங் டு கிவ் ஆல் 4 ஆஃப் தெம் எக்ஸாக்ட் சேம் அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 16 கோடின்னு வச்சுக்கோங்களேன், 6 பேருக்கும் 16 கோடி கொடுத்து 64 கோடி வந்துடும், மீதி 11 கோடி திலக் வர்மா. சோ அவங்க இல்லைன்னா 16.5 அந்த மாதிரி எக்ஸாக்டா 4 பேருக்கும் சேம் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு தான் எம்ஐ மேனேஜ்மெண்ட் பல மீட்டிங்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா
ஹார்திக், ஸ்கை அண்ட் ரோஹித் 3 பேரும் முன் வந்து இல்ல பும்ரா தான் மோஸ்ட் வேல்யூபிள், அதனால பும்ரா தான் ஹையஸ்ட் ரிட்டன்ஷனா இருக்கணும்னு இவங்க 3 பேர் விட்டு கொடுத்துருக்காங்க. தென் சரி உங்க 3 பேருக்கு சேம் சேலரினா ரோஹித் சர்மா இல்ல நான் வந்து T20 ஆடுறது இல்ல, அப்பதான் ரிட்டையர் ஆயிட்டாரு இந்தியாக்கு, T20 வேர்ல்ட் கப் ரிட்டையர் ஆயிட்டாரு. சோ இவங்க 2 பேரும் ஆடுறாங்க, அதனால என்ன விட இவங்க 2 பேர் கூட கொடுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. சோ இது ஒண்ணு. ரெண்டாவது சூரியகுமார் யாதவை கூப்பிட்டு டிஸ்கஷன் நடத்தும் போது சொல்லியிருந்திருக்காங்க இந்த மாதிரி வந்து கேப்டன்சி ஹார்திக் தான் நாங்க வச்சுக்க போறோம், ஒரு வருஷத்துல நாங்க மாத்த போறது இல்ல, உங்களுக்கு கேப்டன்சி ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஏன்னா நீங்க இந்தியாவை கேப்டன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அதுக்கு வந்து சூரியகுமார் யாதவ் எஸ் அப்படின்னு இருக்காரு. சரி ஓகே அப்ப நீங்க யோசிச்சு சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் சூரியகுமார் யாதவ் யோசிச்சுட்டு தென் he came up and said இல்ல பரவாயில்ல you want to be retained. சோ இது எல்லா விஷயத்தையும் முன்னாடியே கிளியரா பேசிட்டதா ஐ ரெட், ஐ திங்க் இட் கிரிக் பஸ் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் சோர்ஸ்ல எல்லாத்தையும் முன்னாடியே பேசிட்டாங்க, இதான்ப்பா இப்படிதான்ப்பா டீம் அதுக்கு தான் பண்ண போறாரு. போன தடவை நமக்கு அது தெரியாது, டக்குன்னு அந்த ஒரு டிசிஷன் நடந்த மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு அந்த டிரான்சிஷன் நடந்த மாதிரி இருந்துச்சு. மேபி அது தடுமாறினாங்களோ, டக்குன்னு ஹர்திக் கொண்டு வந்ததுனாலதான் மும்பை வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள் போற அளவு தடுமாறினாங்களோ. நிச்சயம் உங்களால ஆப்வியஸா அது புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. நீங்க பார்த்தாலே ஃபீல்டுல பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் எல்லாமே கிளியரா தெரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டீம் இந்த 5 பேரை சுத்தி தான் இருக்கு, இந்த 5 பேரை சுத்தி தான் கட்டமைச்சிருக்காங்க. சோ அப்படிங்கும்போது அந்த 5 பேர் நல்ல ஒரு எனர்ஜில நல்ல ஒரு சிங்க்ல இருக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ அது இருக்கிற மாதிரி தெரியுது. சோ ஐ திங்க் தே ஆர் குட். கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் போறதுக்கான டீமா இருக்காங்க. தீபக் சஹர் ஃபுல்லி ஃபிட்டா இருந்தாருன்னா ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் தே வின் தி டைட்டில். அதுக்கான எல்லாமே இருக்கு. பட் தீபக் சஹர் ஃபிட்டா இருக்கணும். இருந்துட்டா ஏன்னா நீங்க சஹர் போல்ட் பவர் பிளேல நம்ம பாத்துருக்கோம் 2 பேரும், அதாவது லாஸ்ட் 7 இயர்ஸ்ல இவர் ஒரு 60 விக்கெட் பவர் பிளேல எடுத்திருக்காரு, அவர் ஒரு 60 விக்கெட் எடுத்திருக்காரு. நம்பர் இதான் 59 57 நினைக்கிறேன். சோ 2 மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பவர் பிளே பவுலர்ஸ் இருக்காங்க, அண்ட் வேர்ல்டோட பெஸ்ட் டெத் பவுலர் இருக்காரு. சோ நீங்க பவர் பிளேல ஒரு டீமை டென்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க சாண்ட்னரையும் கசன்ஃபாரையும் கொண்டு வந்து மிடில் ஓவர்ஸ்ல நெருக்கிட முடியும். அப்புறம் உங்களுக்கு டெத்ன்றது பெரிய பிரச்சனையா இல்லாமே போயிடும். உங்களுக்கு டெத்ல முன்னாடியே நீங்க ஆப்போசிஷனை ரேட்டில் பண்ணிட்டீங்கன்னா என்ன பெருசா டெத்ல. ஏன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு பும்ரா இருக்காரு, ஒரு பக்கம் பும்ரா இருந்தாலும் என்ன பண்ண முடியும்னு T20 வேர்ல்ட் கப் ஃபைனலே நம்ம பார்த்துட்டோம். சோ டெஃபினெட்லி என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களோட மேஜர் டாக்கிங் பாயிண்ட் ஆர் மேஜர் ஏரியா வந்து தீபக் சஹரோட ஃபிட்னஸ். நீங்க அவர் வேற எந்த மேட்ச் ஆடாதப்ப இந்த ஒரு 16 மேட்ச் ஃபிட்டா வச்சுக்கோ அப்படின்ட்டாங்கன்னா they will be very good. ஆமா அதோட ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் ஃப்ளோல இருக்கிற ஹர்திக் பாண்டியாவால கூட 19th ஓவர் 17th ஓவர் போட முடியும். கரெக்ட் சூப்பர். எஸ் அவரால டெத் ஓவர் போட முடியும், பாத்துருக்கோம் நம்ம. பட் அகைன் ஒரு ரிலையபிள் டெத் பவுலரான்னா கேள்விக்குறிதான். ஏன்னா டேவிட் மில்லர் அடிச்சதே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னா 6 தான். சோ அவர் ஒரு ரிலையபிள் டெத் பவுலர் நான் ஒத்துக்க மாட்டேன். ஸ்டில் பட் he can bowl at the death. நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட். சோ மும்பை இந்தியன்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் டீமா எப்போதுமே அவங்க ஆன் பேப்பர் வந்து ஸ்ட்ராங் டீம் தான். நான் பல சீசனா பாத்துட்டு இருக்கோம். பட் அந்த கோஆர்டினேஷன் தான் பிரச்சனையா இருந்துச்சு. இந்த சீசன் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. சோ இவங்களுக்கான மாதிரி நியூஸ் வருது. அண்ட் மஹேலா ஜெயவர்தனாவும் திருப்பி வந்திருக்காரு. ஏன்னா மார்க் பவுச்சர் மேல அந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு, அவர் கொஞ்சம் ஃபேவரட்டிசம் பண்றாரு அப்படி இப்படின்னா. இப்போ மஹேலா ஜெயவர்தன் அதனாலதான் அவங்க திருப்பி அவரை கூட்டு வந்திருக்காங்க. he was part of those அந்த வின்னிங் அந்த ஒரு சைக்கிள்ல வந்து மஹேலா ஜெயவர்தன் தான் கோச்சா இருந்தாரு. சோ அவரையும் அவங்க திருப்பி எடுத்துட்டு வந்தாங்க. லைக் தே மீன் பிசினஸ்ன்ற மாதிரி தெரிஞ்சுது அவங்களுடைய அப்ரோச் எல்லாம் பார்க்கும்போது. அகைன் we need to see, எல்லாமே நிறைய வேரியபிள்ஸ் இருக்கு. பட் ஆன் பேப்பர் பார்க்கும்போது அண்ட் கேள்விப்படுற தகவல்கள் பார்க்கும்போது they look on track. ஓகே, இப்போ அந்த 6th ஐபிஎல் கப் யாருக்கு லோட் ஆயிட்டு இருக்கு? சிஎஸ்கேக்கா எம்ஐக்கா? ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. I won't be surprised if it's a CSK MI final. இந்த ரெண்டு டீம் மோதும் போதும் உங்களுக்கு வந்து ஆன் த டே எந்த டீம் நல்லா பண்ணதோ அதுதான் ஜெயிப்பாங்க. ஏன்னா ரெண்டு டீமே ஈக்குவலி குட், ரெண்டு டீமுக்குமே அவங்களோட ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இந்த ரெண்டு ஐ பிலீவ் MI CSK ஃபைனல் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ரெண்டு டீமுமே ரெண்டு டீம் லாஸ்ட் இயர் டைட்டில் அடிக்கல. CSK கூட 23ல அடிச்சாங்க. பட் MI இன்னுமே கொஞ்சம் வெறியா இருக்கிற மாதிரி அவர் ஆகாஷ் கம்பானியும் சொல்லியிருந்தாரு. எல்லாரும் 6th டைட்டில் எவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க, உங்களை விட நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு. ஸோ MI CSK ஃபைனல் வர வாய்ப்பு இருக்கு.